ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 192. இந்த பகுதியில் 199வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சேதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாப சுதபௌ பத்மநாபௌ பிரஜாபதிஹி. 199வது திருநாமம். ஓம் பிரஜாபதயே நமக. அதாவது பிரஜைகளுக்கு எல்லாம் தலைவராக இருப்பவர் என்பது இதன் பொருள். திருமால் மோகினி அவதாரம் எடுத்த செய்தியை கேள்விப்பட்ட பரமசிவன் பார்வதியை அழைத்து கொண்டு திருப்பார்க்கடலுக்கு சென்றார். அங்கே திருமாலிடம் பார்க்கடலில் இருந்து வந்த அமுதம் அசுரர்களுக்கு கிட்டாமல் தேவர்களுக்கு கிட்டும் பொருட்டு அசுரர்களை மயக்கும் மோகினியாக நீங்கள் பெண் வேடம் பூண்டதை கேள்விப்பட்டேன். ஆனால் அழகான விஷயத்தை அறிந்துவிட்டு இலைப்பாரி கொண்டிருந்தமையால் என்னால் அப்போது வந்து உங்களது மோகினி அவதாரத்தை தரிசிக்க முடியவில்லை. அதனால் இப்போது எனக்காக 2வது முறையாக மோகினி அவதாரம் எடுக்க முடியுமா என்று கேட்டார் பரமசிவன். அதனால் அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக திருமால் மோகினியாய் பரமசிவனுக்கு காட்சியளித்தார். ஆனால் மோகினியை தரிசித்த மாத்திரத்திலேயே பரமசிவன் மோகினி மேல் காதல் கொண்டார். அப்போது பரமசிவனின் வீரியம் கசிந்து அதிலிருந்து ஐயப்பன் தோன்றினார். இதற்கு பின், அதாவது இந்த சம்பவத்திற்கு பின் பரமசிவன் சிந்தித்து பார்த்தார். திருமால் தான் புருஷோத்தமன் என்று போற்றப்படுவார். மற்ற அனைத்து ஜீவாத்மாக்களும் பெண்களுக்கு சமமானவர்களே. அப்படி இருக்க புருஷோத்தமரான திருமாலை போய் நமக்கு நாயகியாக எண்ணிவிட்டோமே, இது பெரும் தவறாயிற்றே என்று அவர் நினைத்தார். அதனால் தன்னுடைய தவறுக்கு வருத்தம் தெரிவிக்க எண்ணிய பரமசிவன் தமிழக கேரள எல்லையில் உள்ள திருவட்டாறு என்னும் திவ்ய தேசத்திற்கு சென்று அங்கு ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது அவர், அதாவது பரமசிவன், கா என்பது பிரம்மாவை குறிக்கும், ஈஷ என்பது சிவனாகிய என்னை குறிக்கும். இப்படி எங்கள் இருவருக்கும், அதாவது க ஈஷ என்ற எங்கள் இருவருக்கும் தலைவனானபடியால் நீங்கள் கேசவன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களை நான் எனது நாயகியாக எண்ணியது தவறுதானே என்று சொன்னார். அதற்கு பெருமாள் என்ன சொல்லியிருப்பார்? அதையும் பார்க்கலாம். பெருமாள் சொன்னார், இதில் எந்த தவறும் இல்லை. என் பக்தர்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்கள் விரும்பும் வடிவங்களை நான் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் என்னை பெண் வடிவில் காண விளைந்தபடியால் பெண்ணாக காட்சி தந்தேன் என்று கூறினார். அங்கே அந்த கோவிலில், அதாவது திருவட்டாறு கோவிலில் ஆதிகேசவ பெருமாளுக்கு அருகில் சிவபெருமானும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு திருமால் சொன்னார், அனந்தன் காட்டிற்கு செல்லுங்கள், உங்கள் வருத்தம் அனைத்தும் தீரும் என்று சொன்னார். பரமசிவனும் அனந்தன் காடு என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரத்திற்கு சென்றார். உலகை படைக்கும் பிரம்மாவை படைத்தவன்தானே என்பதை தெளிவாக விளக்கும் விதமாக தனது உந்தி தாமரையில் பிரம்மாவுடன் திகழும் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசித்தார் பரமசிவன். பரமசிவனை அருகில் அழைத்து அவர் தலையில் கை வைத்து ஆறுதல் கூறினார் திருமால். சிவனின் வருத்தமும் தீர்ந்தது. இந்த சம்பவத்தை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 10ஆம் பத்தின் 2ஆம் திருவாய்மொழியில் 6வது பாசுரத்தில் பாடியிருக்கிறார். என்ன என்று பாடியிருக்கிறார்? அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர் கோன் அர்ச்சிக்கின்றங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர் நமர்களோ சொல்லக்கேன்மேன் நாமும் போய் நணுக வேண்டும் குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே. நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் என்றால், நம்முடையவர்களே, குமரக்கடவுளின் தந்தையான சிவபெருமானுடைய துன்பத்தை போக்கியவர் கோவிந்தன். அவர்
தேவர்கள் என்ற பெயருடன் உலவுபவர்களுக்கெல்லாம் முதல்வனாவார். அவர் திருவனந்தபுரத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார். அங்கே இந்திரன் தலைமையில் விண்ணவர்களெல்லாம் வந்து அர்ச்சனை செய்கின்றனர். அந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு நாமும் போய் சேர வேண்டும். சொன்னால் கேளுங்கள் என்று சொல்கிறார் நம்மாழ்வார். அத்தகைய பெருமை வாய்ந்தது திருவனந்தபுரம். இங்கே குமரன் என்பது, அதாவது இந்த பாசுரத்தில் குமரன் என்பது முருகன் ஐயப்பன் இருவரையுமே குறிக்கும். ஐயப்பனின் தந்தையான சிவனின் வருத்தத்தை போக்கிய கோவிந்தன் என்று பத்மநாப சுவாமியை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நம்மாழ்வார். இப்படி பிரம்மா, சிவன், இந்திரன் போன்றோருக்கு முதல்வராக அவர்கள் மனம் தளரும் சமயங்களில் எல்லாம் அவர்களை அரவணைக்கும் தலைவராக திருமால் விளங்குவதால் பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறார். இங்கே பிரஜா என்றால் அனைத்து உயிர்களையுமே குறிக்கும். புல், பூண்டு, ஈ, எறும்பு தொடங்கி பிரம்மா வரையிலான அனைத்து பிரஜைகளுக்கும் தலைவராக திருமால் விளங்குவதால் பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 199வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கு தலைமை பண்புகள் நன்கு வளரும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்த திருநாமம் 200. ஓம் அம்ருத்யவே நமக. இரண்யன் தன் மகன் பிரகலாதனை துன்புறுத்திய போதெல்லாம் பிரகலாதன் சொன்ன வார்த்தை என்ன? அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.